சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். முன்னூறு கோடி ஆண்டு பழமையான கல். பூணூல் இல்லாத ராமர் சிலை. பாஜகவின் ஓபிசி அரசியல். சர்ச்சையை ஏற்படுத்திய அயோத்தி கோவில். உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த 2020 ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதியில் நடைபெற்றது. கடந்த 3.5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்த கோயில் வரும் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி திறக்கப்படவிருக்கிறது. அந்த வகையில் இதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதும் உள்ள முக்கிய பிரமுகர்களுக்கு ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை சார்பில் அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ராமர் கோவிலின் திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளார்கள். அந்த வகையில் தொழிலதிபர்கள் கௌதம் அதானி, முகேஷ் அம்பானி, நடிகர்கள் அமிதாப் பச்சன், அக்ஷய் குமார், பிரபல டிவி தொடரான ராமாயணாவில் ராமர் மற்றும் சீதாவாக நடித்த அருண் கோவில், தீபிகா சிக்லியா உள்ளிட்டோர் அழைக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி ராமர் கோவில் அமைவதற்கு ஆதரவாக இருந்த பத்திரிகையாளர்களுக்கும் 1990ஆம் ஆண்டு போலீஸ் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 50 கர சேவகர்களின் குடும்பத்தினருக்கும் குறைந்தபட்சம் 50 நாடுகளில் இருந்து தலா ஒரு பிரதிநிதி மற்றும் 3000 முக்கிய பிரமுகர்கள் உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 7000 பேருக்கு அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரிக்கு ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என அரசியல் தலைமை குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இத்தகைய சூழலில் ராமர் கோயில் கட்டுவதற்கு பெரும்பாடுபட்ட அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற பாஜக முக்கியஸ்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற இயக்கத்தை முன்னெடுத்து குஜராத்தின் சோம்நாத்தில் இருந்து அயோத்தி ராமரத யாத்திரை சென்று பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டவர் பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் தான். ஆனால் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பேசுபொருளானது. இந்த நிலையில் இருவரையும் திறப்பு விழாவிற்கே வரவேண்டாம் என அயோத்தி ராமர் கோயில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருப்பதாக வெளியான தகவல்கள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இத்தகைய சூழலில் முதன்முறையாக அயோத்தி கோவில் கருவறையில் வைக்கப்பட்டிருக்கும் குழந்தை ராமர் சிலையின் புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது. 4.5 அடி உயரம், 200 கிலோ எடை கொண்ட குழந்தை ராமர் வலது கையில் அம்பையும் இடது கையில் வில்லையும் ஏந்தி நிற்கிறார். தலையில் தங்க கிரீடம் உள்ளது. சிலையின் தோரணத்தில் கிருஷ்ணரின் 10 அவதாரங்களும் நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த சிலை 300 கோடி ஆண்டுகள் பழமையான கல்லில் இருந்து செதுக்கப்பட்டது. புவியியல் ரீதியாக மைசூரை சுற்றியுள்ள பாறைகள் ஆர்கேன் தார்வார் கிராட்டன் என்பதன் ஒரு பகுதியாக உள்ளன. இந்த பாறைகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட UPB ஐசோடோபிக் ஆய்வுகள் இவை 300 கோடி ஆண்டுகள் பழமையானவை என்பதை வெளிப்படுத்தியுள்ளன. அதே வேளையில் இந்த குழந்தை ராமர் சிலையில் பூணூல் இல்லாமல் இருப்பதால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான ராமர் சிலைகள் பூணூல் உடனே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்று கருத்துக்களை கொண்ட அயோத்தி கோவிலில் ராமர் சிலைக்கு பூணூல் அணிவிக்கப்படாமல் இருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி அயோத்தி ராமர் கோவிலை வைத்து பாஜகவினர் ஓபிசி அரசியலை கையில் எடுத்திருப்பதாக பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.